ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். லாஸ் ரெக்கவரிங் சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 43 ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வெரிஃபை பெயிண்டியன் மூலிமா என்னுடைய ப்ரோக்கிங் அப்படின்னு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். அது இல்லாமல் நம்ம இந்த 43 நாட்களில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், எப்படிலாம் ட்ரேட்லாம் எடுத்தோம், ஸோ எப்படிலாம் வந்து நம்ம எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம், அது இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கை வந்து எப்படி கொண்டு போகிறது ஃபர்தராக அப்படின்றத டீட்டெயிலாக எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே கேஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா February 2, 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு ஒரு 10 to 15 டேஸ் கேப் விட்டு அகைன் வந்து நான் February மாதம் வந்து 23 ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50,000 வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 50,000 பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் சேலஞ்சில் வந்த ப்ராஃபிட்டில் வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. அது இல்லாமல் 100% டார்டன் உள்ள ஸ்ட்ராட்டஜி. நான் எவ்வளோ தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி எடுத்து பார்த்தாலும் எனக்கு வந்து ரிசல்ட் சூப்பராகவே என்னுடைய பேக் டெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்துச்சு. பட் நான் லைவ் மார்க்கில் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஸ்லிப்பேஜஸ் வரும், ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆகாது. நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எமோஷன்ஸ் வந்து ப்ராஃபிட்டை பார்த்தோன்னே பாதிலே ஒடியாந்துருவோம். அதாவது பாதிலே வந்து எக்ஸிட் ஆகிடுவோம் வெளியே. அதே மாதிரி லாஸ் வரும்போது நம்ம வெயிட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 50,000 கேபிட்டலில் யூஸ் பண்ணி பண்ணும்போது 100% நியரஸ்ட்டு டவுனே நம்மளுக்கு வந்துருச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 72% வந்து டவுன் வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த டவுன் கிராஃபு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சன்டேஜ் கீழே போட்டுருப்பேன் நான். ஸோ 60% இந்த லைனு, இது கீழே பாருங்கள் 70, ஆல்மோஸ்ட் வந்து 80% கிட்ட டவுன் வந்துச்சு எனக்கு. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று என்ன பெரிய ஒரு சோகமான விஷயம் அப்படின்னா, நான் வந்து இந்த ட்ரேடிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஸோ நெகட்டிவே வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ ஆர்ஒய் கிராஃப் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் மேலே போகவே இல்லை. அதாவது பாசிட்டிவ் வந்து பெரிய பெரிய ப்ராஃபிட் அந்த எடுத்தாலும் என்னால் வந்து பிரேக் ஈவன் தாண்டி அதை 0 மேலே போகவே இல்லை. எல்லாமே நெகட்டிவ் தான் இருந்துச்சு. எனக்கு கடைசியாக வந்து அந்த ஒரே ஒரு ட்ரேட் கிடச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த ட்ரேட் கிடச்ச பிறகு தான் என்னுடைய அந்த ஆர்ஒஐ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் போக ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. அதுவும் வந்து இன்னும் ஒரு சில ட்ரேட்ஸ் நம்ம வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய ரூல்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகுறேன்னு, அதாவது நீங்கள் பிரேக் பண்ணுறோன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ பாருங்கள், கடைசியாக வந்து நான் வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து நான் வந்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரோக்கன் பண்ணி இங்கே ஒரு ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணும்போது ஏன் பிரேக் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னா, கரெக்டாக பாருங்கள் 66% கிட்ட நான் வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டேன். அதேமாதிரி இங்கே ரூல்ஸ் எங்கே பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு 11% கிட்ட. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக லாஸ் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ராஃபிட் பார்த்தோன்னே நம்மளுக்கே மைண்ட் என்ன ஆகும், ஓகே இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும், நம்ம சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆகுது, அதனால் க்ரீனில் க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை வந்த ப்ராஃபிட் ஏன் வந்து விடணும், அதனால் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிரேக் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டோம். அது இல்லாமல் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்லலாம். இப்போ 11% இந்த இடத்துல நான் புக் பண்ணிட்டேன். ஆனால் இன்கேஸ் வந்து நான் வந்து இதை புக் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா 25 to 30% கிட்ட போயிருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ட்ரேட் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 66% கிடச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து ஏர்லேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது 66 வந்த உடனே. ஆனால் அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100% வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட எய்ம் என்ன, நம்ம 100% வந்து டார்கெட் புக் பண்ணணும். அது எல்லா நாளுமே கிடைக்காது. மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை தான் கிடைக்கும். பட் அந்த டே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ் பாருங்கள், எனக்கு 72% வந்து டவுனில் இருந்துச்சு. அந்த ட்ரேடை வந்து ஓகே நம்ம வந்து லாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ப்ராஃபிட்டே அதை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண பிறகு நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. என்னோட மைண்ட் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 40% ப்ராஃபிட்டையும் நம்ம அந்த இடத்துல விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓகே ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் நம்ம டெய்லியும் வெயிட் பண்ணிருக்கேன். பட் ட்ரேடே நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சின்ன ட்ரேட் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து வெறும் 3% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு 5-6 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கொடுக்கல. லாஸ்ட்டாக கொடுத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த 66% தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி என்னுடைய ஓவரால் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வெறும் 0.58 தான். ஆஃப்டர் எல்லா ப்ரோக்கரேஜ் போன பிறகு நம்மளுக்கு 3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 1,800 ரூபா.
43 ட்ரேடிங் டேஸ் அதாவது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மந்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு நான் வந்து வெறும் 3% தான் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன் நானு. இது வந்து எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எவ்வளோ ப்ரோக்கரேஜ் வேஸ்ட் ஆயிருக்கு. அது இல்லாம எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து நெறைய வேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்ல வந்து ஒவ்வொரு மாசம் ப்ராஃபிட் குடுக்கும், ஒரு மாசம் லாஸ் குடுக்கும். இல்லாட்டி 2, 3 மாசம் இப்ப லாஸ்ல இருக்கும். 3ஆவது மாசம் பார்த்தீங்கன்னா, ஹெவி ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ அந்த மாரி தான் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஜனவரி மந்த், பிப்ரவரி டிசம்பர் மந்த், ஜனவரி மந்த் எல்லா மந்த்துமே ப்ராஃபிட் இருந்துச்சு. பிப்ரவரி மந்த் மட்டும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கம்மியா இருந்துச்சு. அத வந்து டீட்டெயிலா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில போயிட்டீங்கன்னா, நான் எஃப்&ஓ மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஈகுட்ல எதுவுமே நான் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஏப்ரல் மந்த்த நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ₹16,668 நம்ம வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம லிமிட்டடா தான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து ₹2,879 தான் ப்ரோக்கரேஜ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு ₹150-300 கிட்ட மாத்தி மாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 3000 ஆல்மோஸ்ட் வந்து 3000 நியரஸ்ட் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 16,000 இது. அதே மாரி மார்ச் மாசம் செக் பண்ணிடலாம். மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா, ₹2,500 நான் வந்து ப்ரோக்கரேஜ் மட்டுமே நான் வந்து டாக்ஸஸா குடுத்துருக்கோம். இப்போ ஓவரால் P&L பார்த்தீங்கன்னா, ₹6,000 நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பிப்ரவரி மந்த் பார்த்துடலாம். பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா, ₹8,000 நம்ம லாஸ் இருக்கு. ப்ரோக்கரேஜ் ₹2,000 குடுத்துருக்கோம். ஸோ இந்த பிப்ரவரி மாசம் ஏன் அப்படின்னா, பிப்ரவரி மாசத்தில வந்து நான் வந்து அப்ப தான் ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேட் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் மந்த் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து இதில வந்து நம்ம லாஸ் புக் பண்ண வேண்டியதா போச்சு. வேற வழி இல்ல. நம்ம வந்து இந்த மாசம் எல்லா மந்த்துமே வந்து கிரீன்ல குளோஸ் பண்ணோம். அதே மாரி எல்லா டேவும் குளோஸ் பண்ணோம். கிரீன்லயும் குளோஸ் பண்ணோம் அப்படின்னு யாராலயும் நினைக்க முடியாது. எல்லா மாசமும் வந்து உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்த ப்ராஃபிட்ட நம்ம அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதே மாரி ஜனவரி மந்த் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜனவரி மந்த் ஃபுல்லாமே நான் வந்து 30,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். இன்னொரு தடவ காமிச்சுறேன் உங்களுக்கு. இதில பார்த்தீங்கன்னா ₹20,799 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அதே மாரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரேடிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா, இந்த டேட் தான். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து. ஸோ அதர் டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹11,148. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலா நம்ம டிசம்பர் மந்த்லருந்து இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டோட்டல் பார்த்தீங்கன்னா ₹49,432 வந்து ஒரு ஓவராலா புக் பண்ணியிருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கரேஜ் டாக்ஸே பார்த்தீங்கன்னா ₹12,000 கிட்ட போயிடுச்சு. ஆப்ஷன் பையிங்ல வேற வழி இல்ல. நீங்க குடுத்து தான் ஆகணும். ஏன்னா நான் ஓவர் ட்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு இந்த டிசம்பர் மந்த் நீங்க வந்து என்னோட டீல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஓவர் ட்ரேட் நெறைய பண்ணியிருப்பேன். அதனால தான் ப்ரோக்கரேஜ் இந்த இடத்துல அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நெறைய அப்டேட் பண்ணி இப்போ வரைக்குமே வந்து கன்சிஸ்டன்ட்டா நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நானு. லாஸ்ட் மந்த் அந்த பிப்ரவரி மந்த் 1 மந்த் மட்டும் தான் நம்மளுக்கு லாஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓவராலா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 30,000-50,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆவரேஜா வந்து இப்போ 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து 50,000 பார்த்தீங்கன்னா 100% நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் லாஸ்ட் 5 மந்த்ஸ்ல. ஸோ 100% ரிட்டர்ன் 5 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைடட் பை 5 போட்டுக்கோங்க. 20% வந்து ஆவரேஜா வந்து 20% ரிட்டர்ன் வந்து வித்தவுட் ப்ரோக்கரேஜஸ் தான் நம்ம எல்லாமே 20% ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு 5 மந்த் டூ 1 இயர்க்கு நீங்க வந்து ஒரு ரூல்ஸ பேஸ் பண்ணி, நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி, இந்த மாரி ட்ரேடிங் சேலஞ்ச் கிரியேட் பண்ணி, ட்ரேடிங் ஜர்னல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, இது எனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இத வந்து காட்டி நீங்களும் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. நான் வந்து ப்ரீவியஸா நெறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லாஸ் தான் இந்த லாஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லாஸ்ல ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணணும்? அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி நான் வந்து டெய்லியும் ரூல்ஸ ஃபாலோ பண்ணி, பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டா போடுறது. ஸோ அது மாரி பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் இப்போ வரைக்கும் நான் வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நான் கேபிட்டல் சின்னதா போட்டிருக்கேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒரு 30,000 50,000 போடுற இடத்துல ஒரு 2,00,000 3,00,000 போட்டிருந்தேன்னா, இந்நேரம் என்னுடைய லாஸ் ரெக்கவர் பண்ணியிருப்பேன் நானு. பட் இருந்தாலும் இந்த மாரி 100% ட்ராடவுன் வரும்போது நம்ம போட்ட கேபிட்டல் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். அதனால உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதுக்கு 10% தான் போடணும். ஸோ அதனால தான் நான் வந்து வெறும் 10% கேபிட்டல் மட்டும் தான் வச்சு நான் எல்லாத்துலயுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா 10% வச்சு ட்ரேட் பண்ணும்போது, இதே 100% ட்ராடவுன் இருக்கனால லாஸ் ஆச்சுன்னு பிரச்சனை இல்ல. அடுத்த 10% நம்ம ரிட்டர்ன் நம்ம கேபிட்டல் வந்து எடுத்து கொண்டு வரலாம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு நம்ம எகைன் ப்ராஃபிட் கிடைக்கும்போது, ப்ரீவியஸ் லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்குடைய சைக்காலஜி லெவல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த சைக்காலஜி உங்களுக்கு இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஆப்ஷன் பையிங் வர வேண்டாம். நேரா வந்து நீங்க ஈக்விட்டிக்கோ இல்லாட்டி ஆப்ஷன் செல்லிங் கூட போயிருங்க. பிரச்சனையே இல்ல. ஆப்ஷன் செல்லிங்ல இத விட ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க என்ன ஆப்ஷன் செல்லிங்ல வந்து ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு 25% ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் ஏதோ ஒரு இடத்துல குடுத்துரும் அது உங்களுக்கு. பிரச்சனை இல்ல. ஏன்னா ஹெட்ஜிங் வேற இருக்கு. அது இல்லாம சூப்பரா வந்து உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும்.
ஆப்ஷன் பையிங்கில பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. இது வந்து ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அந்த மாரி கூட சொல்லுவாங்க. பட் நம்ம ஜாக்பாட்ல அடிக்க வேண்டாம். நம்ம நார்மலா ஒரு கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? சின்ன கேப்ல வச்சு நமக்கு குறிப்பிட்ட ரிட்டர்ன் எடுத்தாலே நம்மளுக்கு அது நல்ல ரிட்டர்ன் தான். ஓகே கைஸ், நீங்களும் இந்த மாரி ஆப்ஷன் பையிங் வந்து யூஸ் பண்ணி நீங்க ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம இந்த மாரி ட்ரேடிங் சேனல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு, வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. அத பத்தி வீடியோ போடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மே மந்த் 1ஆம் தேதியிலிருந்து ட்ரேட்ஸ்லாம் எப்படி எடுக்க போறோம், என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலா நான் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்றேன். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.